தமிழ் மொழி ஆதியில் பிறந்த மொழி, இளமை குன்றாத மொழி, ஈடில்லாத புகழ் உடைய மொழி என்றவாறு நீண்ட வரலாற்று பெருமையுடைய மொழியான என் அன்னை தமிழுக்கும் என் தமிழ் மண்ணுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கும் மாணவர் சான்றோர் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் நமது இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தின விழாவினை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சுதந்திர போராட்டத்தில் தங்கள் இன்னுயிரையும் குடும்பத்தையும் தியாகம் செய்து ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் முதல் அகிம்சை வழியில் சிறை சென்றவர்கள் வரை இந்திய வரலாற்றில் முத்திரை பதித்த வீராங்கனைகள் பலர் உள்ளனர். அவர்களில் நம் தமிழ்நாட்டில் பிறந்த அஞ்சலை அம்மாள் என்பவரை பற்றி தான் நான் இப்போது பேசப் போகிறேன். அஞ்சலை அம்மாள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்காற்றிய தமிழகத்தை சேர்ந்த வீரமங்கை மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார். இவரது இணையற்ற தேசபக்தி மற்றும் துணிச்சலால் காந்தியடிகளால் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அன்போடு அழைக்கப்பட்டார். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அஞ்சலை அம்மாள் நமது தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள முதுநகரில் 1890ஆம் ஆண்டு எளிய நெசவு குடும்பத்தில் அம்மா கண்ணு முத்துமணி தம்பதியினருக்கு மகளாக பிறந்தார். திண்ணை பள்ளிக்கூடத்தில் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே பயின்றார். 5ஆம் வகுப்பு வரை மட்டும் படித்திருந்தாலும் ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு எதிராக தொழில் கொடுப்பதில் முன்னின்றார். இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக மேடைகளில் அனல் பறக்கும் வீர உரைகளை நிகழ்த்தியவர். இவரது பேச்சுகள் பெண்களையும் அரசியலுக்கு வரவழைக்கும் ஆற்றல் பெற்றிருந்தன. அஞ்சலை அம்மாள் 1908 தனது 18வது வயதில் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பிற்கு அருகில் உள்ள பெரியநற்குளம் எனும் ஊரில் வேளாண்மை மற்றும் நெசவு தொழில் செய்து வந்த முருகப்பா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அஞ்சலை அம்மாவுடன் இணைந்து விடுதலை போராட்டத்திற்கு உறுதுணையாக முருகப்பாவும் கடலூரிலேயே தங்கி பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்றார். பின்னர் ஒரு நாளிதழ் முகவராகவும் இருந்தார். நெசவு தொழிலையே முதன்மையான தொழிலாக செய்து வந்த இவ்விருவரும் சென்னை சைதாப்பேட்டையில் தங்கி தறி நெசவு பணியோடு காங்கிரஸ் கட்சி பணியும் செய்தனர். அஞ்சலை முருகப்பா தம்பதியினருக்கு அம்மா கண்ணு, காந்தி, ஜெயவீரன், கல்யாணி உள்ளிட்ட 6 குழந்தைகள் பிறந்தனர். பாண்டிச்சேரியிலிருந்து கடலூருக்கு வந்த சுப்பிரமணிய பாரதியார் இவரை பாராட்டி சென்றார். முன்னதாக 1914 வாக்கில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே அஞ்சுகிற காலத்தில் அஞ்சலை அம்மாள் பொது வாழ்க்கைக்கு வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று பாரதியார் கூறினார். மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் அஞ்சலை. 1921 நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்ற முதல் பெண்மணி என்ற சிறப்பு இவருக்கு உண்டு. அஞ்சலை அம்மாள் தனது உரைகளில் இந்தியா இந்தியர்களுக்கே சொந்தம் என்றும் அந்நிய துணிகளை புறக்கணிக்குமாறும் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். இவரது தீர்க்கமான மற்றும் உணர்ச்சிகரமான பேச்சுகள் பிரிட்டானிய அரசாங்கத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்தது. இதனால் அவர் பல முறை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 1857 சிப்பாய் கிளர்ச்சியின் போது பல சிப்பாய்களையும் பொதுமக்களையும் கொல்ல காரணமாயிருந்த ஜேம்ஸ் நீல் என்ற ஆங்கிலேய படைத்தளபதியின் நினைவாக சென்னை மவுண்ட் சாலையில் 1860 ஒரு சிறையை பிரிட்டானிய அரசு நிறுவியது. அச்சிறையை அகற்ற வலியுறுத்தி 1927 செப்டம்பர் 1 அன்று S.N. சோமயாஜுலு தலைமையில் நடைபெற்ற நீல் சிறை சத்தியாகிரகத்தில் முருகப்பாவுடனும் மகள் அம்மா கண்ணுடனும் பங்கேற்ற அச்சிறையை உடைத்தமைக்காக ஓராண்டு சிறை தண்டனை பெற்றார். அங்கு இவர்களை 1927 டிசம்பரில் சந்தித்த காந்தி அம்மா கண்ணுவின் பெயரை லீலாவதி என்று மாற்றி தன்னுடன் வார்த்த ஆசிரமத்திற்கு அழைத்து சென்றார். 1931ஆம் ஆண்டு கடலூரில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தின் போது அஞ்சலை அம்மாள் கடுமையாக காயமடைந்தார். அதன் பின் 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டு வேலூர் மத்திய சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார். அப்போது அவர் 6 மாத கர்ப்பிணியாக இருந்தார். நிறை மாதத்தில் சிறை விடுப்பில் வெளிவந்த அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அதன் பின் 15 நாளான கை குழந்தையுடன் சிறைக்கு சென்று எஞ்சிய 2 மாத தண்டனையை நிறைவு செய்தார். சிறை விடுப்பில் அக்குழந்தை பிறந்ததால் அக்குழந்தைக்கு ஜெயில் வீரன் என்று பெயர் சூட்டினர். பின்னர் அக்குழந்தை ஜெயவீரன் என்று அழைக்கப்பட்டார். 1931ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற அனைத்திந்திய மகளிர் காங்கிரஸ் கூட்டத்திற்கு அஞ்சலை அம்மாள் தலைமை தாங்கினார். 1932இல் காந்தியின் மது ஒழிப்பு கொள்கைக்கு ஆதரவாக பொதுமக்களை திரட்டி கள்ளுக்கடை மறியலை நடத்தினார். இதனால் 9 மாதம் கடுங்காவல் தண்டனை பெற்று பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டார்.
1933 சட்ட மறுப்பு மறியலில் பங்கேற்றார். அதே ஆண்டு அந்நிய துணி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று 3 மாதம் சிறை தண்டனை பெற்றார். 1934 காந்தி கடலூருக்கு வந்தபோது அஞ்சலை அம்மாளை சந்திக்க முயன்றார். ஆனால் பிரிட்டானிய அரசு காந்தியடிகள் அஞ்சலை அம்மாளை சந்திக்க தடை விதித்தது. ஆனால் அஞ்சலை அம்மாள் 10 அணிந்து ஒரு குதிரை வண்டியில் வந்து காந்தியை சந்தித்தார். அஞ்சலை அம்மாவின் துணிவை காரணமாக காட்டி காந்தியடிகள் இவரை தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைத்தார். 1940 தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்று 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டு கண்ணனூர் சிறையில் அடைக்கப்பட்டார். வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்றார். இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று மொத்தம் 7.5 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார். 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் தனக்கு தியாகி ஓய்வூதியம் வேண்டாம் என மறுத்தார். 3 முறை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக கடலூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்றைய தென்னார்காடு மாவட்ட கழக உறுப்பினராகவும் அஞ்சலை அம்மாள் பணியாற்றினார். அவரது முயற்சியால் எக்ஸ் கதிர் கல்வி கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. மண்ரோட்டியை சுற்றியுள்ள சிற்றூர்களில் தரமான குடிநீர் கிடைக்காமல் அப்பகுதி மக்களுக்கு நரம்பு சந்தி பாதிப்பு ஏற்பட்டது. அஞ்சலை அம்மாள் அத்தகைய சிற்றூர்களில் விழிப்புணர்வு பரப்புரை செய்தார். சிதம்பரம் அடுத்துள்ள சி. முட்லூர் என்ற சிற்றூரில் தனது மூத்த மகன் காந்தியுடன் குடியேறி வேளாண்மை பணிகளில் ஈடுபட்டு வந்த அஞ்சலை அதே ஊரில் 20 பிப்ரவரி 1961 தனது 71வது வயதில் காலமானார். பெண்ணடிமை காலத்தில் சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த எங்கள் வீர தாயே என்றும் உண்புகள் வாழியவே வாழியவே. நாம் அனைவரும் அஞ்சலை அம்மாவை போன்று வீரம், விவேகம் மற்றும் தைரியத்துடனும் இருக்க வேண்டும். நாம் அனைவரும் ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடுகளை கலைத்து ஒற்றுமையுடன் வாழ்வோம் என்று இந்த நல்ல நேரத்தில் உறுதியேற்போம். அனைவருக்கும் இனிய சுதந்திர திருநாள் நல் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.